ஹாய், இது சண்டே எடுத்த வீடியோ தான். வாங்க இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம். அது ஒரு சுவரொட்டி தான். ஃபஸ்ட்டு வானலில் வந்து தண்ணி ஊற்றி அது கொதித்ததும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணிவிட்டு அந்த சுவரொட்டி வந்து நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துகிட்டு அது மேலே வந்து தோல் மாதிரி இருக்கும். அந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக வச்சுட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோம்பு தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஆனியனையும் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கடைசி இதெல்லாம் பச்சை வாசம் போனதும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அது நல்லா சுருங்கி வரணும். இந்த தொக்கு மாதிரி வரணும். சுக்கா மாதிரி பண்ணால் தான் இதை வந்து சாப்பிட முடியும். இல்லைனா ஒரு மாதிரி சாப்பிட முடியாது. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கவங்க வந்து ஒரே நாள்லேயே சாப்பிட்டிங்கன்னா அடுத்த டைமே வந்து உங்களுக்கு வந்து ஒரே நாள்லேயே வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.